Subhanallah walhamdulillah la ilaha illallah Allahu akbar Subhanallah. இறை பாதையில் ஒன்றிணைவோம், இறை அருளை பெற்றிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, இன்றைக்கு 20ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024. இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்கள், நிர்வாகிகள், ஊர் மக்கள் அனைவர்களுக்குமாக வேண்டி நான் ஒரு வீடியோவை வெளியிடுவதற்காக வேண்டி ரொம்ப நாளா ஒரு ஆசையோடு இருந்தேன், ஒரு கவலையோடு இருந்தேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு ஏராளமான பள்ளிகள்ல கடமை புரியக்கூடிய மௌலவிமார்கள், முஅத்தின்மார்கள், இப்படிப்பட்ட பள்ளியில கடமை புரியக்கூடியவங்க இருக்கிறாங்க. இவங்களோட விஷயத்துல நாங்க கூடிய கவனம் செலுத்தணும் சகோதரர்களே. ஏனென்றால் என்ற குரூப் ஒன்று இருக்குது, நதுவத்துல் கரம் என்ற, அதாவது உதவி உபகாரம், ஜொப்புகள் தேடி கொடுக்கிறது, தேவையானவர்களுக்கு ஜொப்புக்காக வேண்டி குரூப்ல போடுறது. இதுல ஏராளமான பள்ளிகள்ல கடமை புரியக்கூடிய ஹாஃபில்கள், மௌலிமார்கள் கூடுதலா கோல் பண்ணி பேசுவாங்க. ரொம்ப கவலை சகோதரர்களே. அசிமாஜி, ஒரு கடையொன்று இருந்தா பாருங்களே. நான் பள்ளியில் இருந்து நான் ஒரு கடைக்கு போய் வேலை செய்தால் நல்ல என்ற 3 புள்ளகளோட என் உம்மாவை நான் பார்க்கணும், வாப்பாவை பார்க்கணும், இப்படியான நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எடுக்கக்கூடிய சம்பளம் 30,000 35,000 எல்லா பள்ளிகளிலும் இல்ல. அதிகமான பள்ளிகள்ல மாஷா அல்லாஹ் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மௌலவிமார்களுக்கும் முஅத்தின்மார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய வேண்டும். சகோதரர்களே, அதிகமான மௌலவிமார்கள் கோல் பண்ணி சொல்றாங்க. நேற்று முதநாத்து கூட ஒரு மௌலவி ரொம்ப கவலையோட சொல்றாரு, அசிமாஜி பள்ளியில இருந்து எடுக்கக்கூடிய சம்பளம் போதா, இன்றைக்கு பொண்டாட்டி புள்ளகளை விட்டு பிரிஞ்சு வந்து இந்த சம்பளத்தை எடுத்து நாங்க எப்படி வாழ்றது என்று ஊரோட போய் நான் வீட்டுல ஒரு கடை உண்டு, வீட்டுல சாமான போட்டு புள்ளகளோட இருந்தா நல்லமே, அதுக்குண்டான உதவிகள் யாரும் செய்யறால் சொல்லுங்க அசிமாஜி என்று சொல்றாங்க. சகோதரர்களே, நாங்க யோசிக்கணும். புள்ளகளை விட்டுட்டு கல்யாணத்துக்கு முன்பு மதரசாக்கள்ல 7-8 வருஷமாக தாய் தந்தையர கூட பிறந்த சகோதரர்களை விட்டு பிரிந்து மதரசால கஷ்டப்பட்டு கொண்டிருந்து அங்கிருந்து வெளியாகி ஒரு பள்ளிக்கு போறாங்க. அங்கேயும் தன் மனைவி புள்ளகோலை விட்டு பிரிஞ்சு அங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க, கடமை புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் ரொம்ப குறைவு சகோதரர்களே. மாதத்துக்கு 4 நாள் லீவ். அதுவும் சகோதரர்களே, பெருநாள் தினம் வந்தால் பெருநாள் அன்று காலையில தான் போகணும், பெருநாள் தொழிச்சிட்டு தான் போகணும். நாங்க எங்கட புள்ளகளுக்கு எத்தனை நாளைக்கு முதல்ல புள்ளகளுக்காக வேண்டி பேச்சசிங்ல ஈடுபடுறோம். எங்கட புள்ளகள் மாறிதான் அவங்களோட புள்ளகளும் சகோதரர்களே. இவங்க பெருநாளண்டை காலைல போறாங்க, போய் 4 நாள் அல்லது 3 நாள்ல திரும்ப வரணும். எங்கட புள்ளகளுக்காக வேண்டி நாங்க தொழிலிருந்து ஒரு 10 நாளைக்கு முதல் வந்து பேச்சசிங் விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அவங்களும் எவ்வளவு கஷ்டத்தோட தியாகத்தோட அந்த பள்ளியில தொலைவச்சிட்டு நோன்பு காலத்துல பெருநாளன்று காலையில தான் போகணும். அவங்களுக்கும் பொண்டாட்டி புள்ளகள் இருக்குது, அவங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதனால ஏண்டளவு நாங்க அவங்களுக்கு சேலரிகளை கொஞ்சம் கூட கொடுக்கறதுக்காக வேண்டி நிர்வாகம் அதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல நிர்வாகம் மட்டுமல்ல, அதுக்கு பொறுப்பு சகோதரர்களே இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கும் இது ஒவ்வொருத்தர் மீதும் கடமை.
ஒவ்வொருத்தரும் இதுக்கு வகை சொல்லியாக வேணும். நாங்க அவங்களுக்கு உண்டான பணத்தை, கூடுதலான சம்பளத்தை கொடுத்து அவங்களை அமர வைக்கணும். சில இடங்கள்ல வாகனங்கள் கொடுத்திருக்குது. சில ஊர்கள்ல நான் ஒரு இடத்துக்கு போனேன், ஹஸரத்துக்காக வேண்டிய ஒரு வாகனம் கொடுத்திருக்கிறாங்க, வேறையா ரூம் கொடுத்திருக்கிறாங்க, வீடு கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் சில இடங்கள்ல செய்து கொள்ள ஏலா. குறைஞ்சபட்சம் நாங்க சிலரையாவது கூடுதலா கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும் சகோதரர்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு பரக்கத்து செய்வான். ஊர் மக்களும் இதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். நிர்வாகத்தோடு இணைஞ்சி எங்கட ஹஸரத்துக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும். அவங்களோட பிள்ளைகளோட விஷயத்தை பார்க்கணும். அவங்களோட மகளோட கல்யாண விஷயம், மகன் கல்யாண விஷயம் வந்தால் நாங்க அதை பார்க்கணும். அப்படி ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு ஊர் மக்களும் முன் வந்து இதை ஏற்பாடு செய்ய வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹு தாலா உங்களுக்கு பரக்கத் செய்வான். இதுக்காக வேண்டி நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். நிர்வாகிகளுக்கு அல்லாஹு தாலா பரக்கத் செய்ய வேண்டும். அதே போல இமாம்களுக்கு, முஅத்தின்மார்களுக்கு அல்லாஹு தாலா பொறுமையாக இருந்து அந்த இடத்துல சிலர்களை பெற்று அழகான முறையில் கடமை புரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நசீபாக்க வேண்டும். ஏராளமான பள்ளிகள்ல தியாகத்தோட இருந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அந்த இமாம்களுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்துல கண்ணியமான வாழ்க்கையை, மறுஉலகத்துல கண்ணியமான வாழ்க்கையை கொடுக்கணும். ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. சில இடங்கள்ல வீடு கட்டிக்கொள்ள ஏலா, ஒரு பைக் கொண்டு இல்ல அவங்களுக்கு போக்குவரத்துக்கு. அப்படியான நிலைமைகள்ல என்கிட்ட முறையிடுவாங்க சகோதரர்களே. கேட்கக்கூடிய சகோதரர்கள் யாரா இருந்தாலும் இப்படிப்பட்ட மௌலிமார்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்க அப்படின்னு முன்வரக்கூடியவங்க யாரும் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. அதுக்குள்ளான சகோதரர்களை, உலமாக்களை நான் காட்டித்தர முடியும். ரகசியமான முறையில அவங்கள கண்ணியப்படுத்தி யாருக்கும் தெரியாம அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யுங்க. அல்லாஹு தாலா அவங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். கெட்ட மௌத்துகளை விட்டு பாதுகாப்பான். நீண்ட ஆயுள்களை தருவான் சகோதரர்களே. அதனால நேரம் அந்திப்பட ஆகிட்டது. ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கிறீங்க, பனி மூட்டமாக இருக்கிறது. இந்த இடத்துல இருந்து எனக்கு மேல போய்கொள்ள இயலாம போகும். அதனால இன்ஷா அல்லாஹ் துஆ செய்து கொள்ளுங்க. எல்லா பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய இமாம்கள், முஅத்தின்மார்களுக்கு அல்லாஹு தாலா பொறுமையை கொடுத்து, அதுக்குண்டான நாங்க சிலர்களை கொடுத்து நல்ல ஒரு இடத்துல அவங்கள உட்கார வைப்போம். நல்ல சிலர்களை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துவோம். அவங்களோட சந்தோஷம் தான் எங்களோட மஹல்லாக்கு செழிப்பாகும் என்பதை நாங்க யாரும் மறந்துடவே கூடாது. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.